ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டாலும் சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். வந்துட்ட பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் வணக்கிக்கலாம். வணக்கி எடுத்துகிட்டு இப்போ மசாலாவுக்கு மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் காஷ்மீரி சில்லி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் சும்மா 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு அப்புறம் சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு மசாலாவெல்லாம் நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வரவும் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கனை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிக்கனோட நல்லா சேர்த்து பரட்டி விட்டுக்கலாம். பரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மல்லி இலை மேலே போட்டுக்கலாம். மிளகுத்தூள் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா சிக்கனை நல்லா பரட்டி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். 15 or 20 மினிட்ஸ் நல்லா வெந்துட்டு பிறகு சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.